Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். இன்றைக்கு ஓஎம்ஆர் சாலை என்று சொல்லப்படுகின்ற ராஜீவ்காந்தி சாலை முழுவதுமாக போக்குவரத்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திருமணம் ஒன்றிற்காக வருவதற்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட இந்த சாலை முழுவதுமாக மணிக்கணக்கில் வாகனங்கள் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய குட்டிவாக்கம் என்கிற பகுதியில் தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாம் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு இன்ச் அளவுக்கு கூட நகர முடியாத ஒரு சூழ்நிலையில் வாகனங்கள் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பகுதியில் இருந்து முறையாக வாகனங்களை செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு மத்திய அமைச்சருடைய வருகையில் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து முறையாக போக்குவரத்து காவல்துறையினர் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தால் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்று சாலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள், அதே போன்று காரில் செல்லக்கூடியவர்கள், பேருந்தில் செல்லக்கூடியவர்கள், அத்தியாவசிய பணிக்காக செல்லக்கூடியவர்கள், மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று வாகனங்களில் பல்வேறு பொருட்களை ஏற்றி செல்லக்கூடியவர்கள் அனைவருமே இந்த போக்குவரத்து சிக்கலில் இந்த போக்குவரத்து நெரிசலை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய வாகனங்கள் அந்த சிக்னலில் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்து காவல்கள் இருந்தால் இது போன்ற ஒரு வாகன நெரிசல், இது போன்ற மிகப்பெரிய ஒரு நெரிசலில் சிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை அறிவித்தது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்களோடு கூடுதல் காவல்துறையினை நிறுத்தி வைத்து அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோர் வருகையை ஒட்டி மாற்றப்பட்டுள்ளது சாலை வழித்தடம். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.